எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு. உங்களுக்கு கிரக காரகத்துவ வரிசையில் நான் இப்போ லைனாக கொடுத்துட்டு வர்றேன். என்னென்னா ஏற்கனவே ஒரு 5 கிரகத்துடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எந்த கிரகத்தை பற்றி அப்படின்னா சுக்கிரன். இதுவும் குருவை போன்ற ஒரு முக்கியமான கிரகம். ஏன்னா சுப கிரகம்னுவாங்க. இதுவுமே உங்களுக்கு நீச்சமாயோ அல்லது கிரகணமாயோ இருந்துச்சுன்னா சாதகருக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிமுக்கியமான கிரகம்னு வைங்களேன். ஏன்னா இதுதான் திருமணத்துக்கு காரகரான ஒரு கிரகம். இந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனைவி, வண்டி வாகனம், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருள்கள், வாசனை திரவியங்கள், அதாவது கேளிக்கை விடுதிகள்னுவாங்க. ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு விடுதியெலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கேளிக்கை விடுதிகள், உணவு விடுதிகள், கண்ணாடி, பூ, இசைக்கருவி, சங்கீதம், நடனம், கதை, கவிதை, காவியம், இலக்கியம் போன்ற கலை சம்பந்தப்பட்ட அனைத்து துறையும் சார்ந்தவை. அழகு, புதுமை, ராஜபோக வாழ்க்கைன்னுவாங்க. ரொம்ப அதாவது ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு விஷயம். நவரத்தினங்கள், அதிநவீன வசதிகள் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படுதல், காம இச்சை, வைரம், பெண்களை கொண்டு செயல்படும் தொழில்கள். ஒரு சில தொழில் பெண்கள் மட்டுமே, அதாவது பெண்களுக்குன்னு தனி பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்காகவே நடத்தக்கூடிய தொழில்கள், பெண்களுக்கு செய்யப்படும் தொழில்கள். அதாவது பெண்கள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களை தயார் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தொழில்களுக்கும் இந்த சுக்கிரன் தான் காரகராக இருக்காங்க. கட்டில், மெத்தை, இது பூராமே சுக்கிரனுடைய காரகத்துவத்தை சேர்ந்தது தான். அப்புறம் தாசிகள் தொடர்பு, அநேக பெண்களுடன் உறவு வச்சுக்கிறது. இது யாருக்கு அப்படின்னா, சுக்கிரன் கெட்டிருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய சொல்லும். அதுபோக பெண்களால் லாபம் அடையக்கூடியவங்க, பணிப்பெண்கள், லட்சுமி கடாட்சமாக இருப்பாங்க. பெண்கள் சுக்கிரன் நல்ல உச்சமோ ஆட்சியோ இருந்து ஒரு நல்ல ஸ்தான பலத்தை பெற்றிருந்துச்சுன்னா, அந்த பெண்கள் லட்சுமி கடாட்சமாக பார்க்குறதுக்கே ஒரு அழகான, அதாவது ஒரு பெண்ணுக்கே உரிய ஒரு அமைப்பை கொண்டவங்களாக இருப்பாங்க. வெள்ளி நாணயம், ஈயம், வெண்மை நிறம், ஆங்கிலம் மற்றும் அயல்மொழிகள், இது பூராமே சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். நவதானியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு மொச்சை. இது ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த வெண்மொச்சைன்னுவாங்க. வெண்மொச்சை இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை வரும். கப்பல் வாணிபம். பகலில் பிறந்தவங்களுக்கு தாயை குறிக்கிறது இந்த சுக்கிரன் தான். மேக்சிமம் தாயினாவே சந்திரனை சொல்லுவாங்க. சந்திரன் இரவு நேரத்தில் தான் நமக்கு பூமிக்கு தெரியும். அதனால் பகல் நேரத்தில் பிறக்கிறதுக்கு இந்த சுக்கிரனை தாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் சோதிடத்தில் அதிகபட்சமாக சந்திரனத்தை இந்த தாய்க்காக எடுத்துக்கிறாங்க. பெண்வழி நோய்கள், அதாவது பாலியல் நோயின்னுவாங்கள்ல, இந்த மாதிரி நோயும் இந்த சுக்கிரனால் வரக்கூடியது தான். என்ன காரணம் அப்படின்னா,
சுக்கிரன் வந்து கெட்டிருந்தா இந்த மாதிரி வரும். அதாவது கெட்ட காரகம் நான் சொன்னதில் ஒரு மனிதனுக்கு வேண்டாத சில காரகங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல, இது பூராமே எப்போ நடக்கும் அப்படின்னா சுக்கிரன் கெட்டிருக்கணும். அதாவது ராகு கேது பிடியிலையோ, சனியினுடைய பார்வையிலையோ, இணைவிலையோ, அல்லது நீச்சமாயோ, இந்த மாதிரி அஷ்டங்கமாயோ இருந்தாவோ, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தசாபுத்தி காலத்தில் தான் நடக்கும். நான் ஒவ்வொரு காரக கிரகங்களும் வந்து காலம் பூரா வராதுங்க. நம்ம சொல்லிட்டோம்ன்றக்க நீங்கள் இது பண்ணக்கூடாது. அந்த தசா காலங்கள் புத்தி காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்புறம் இந்திரியம், வசந்த காலம், இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். இதையும் நீங்கள் இது பண்ணுங்கள். நான் இப்போ அடுத்தடுத்து போடுவேன். ஏன்னா எனக்கு இந்த இப்போ தீபாவளி டைம்ன்றதுனால நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியல. இனி முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வேலைப்பளுவின் அது காரணமாக நான் இது பண்ணல. அது போக சாதகமும் அப்படியே அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், அதையும் பார்க்கணும், இந்த சாதகத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கல. இனி முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறதுனால என்கிட்ட பார்க்கலாம். நமக்கு நான் நம்பரை கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேராக வரணுன்றது இல்லை, வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய டேட்டா பொறுத்து, டைம் ஆஃப் பொறுத்து, ஊர், உங்களுடைய ஃபோன் நம்பரு இதை மட்டும் அனுப்பிவிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சாதகம் எடுத்து சாதகத்தை உங்களுக்கு பலனை சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னால் என்னுடைய நம்பரை குறிச்சிக்குங்க. 9894410297. நான் தமிழ்லையும் சொல்கிறேன். 98910297. இந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சாதகம் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்து வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, இலவசமாக நீங்கள் உங்களுக்கு வந்து சோதிடம் நீங்கள் கற்றுக்கலாம். இலவச சோதிட வகுப்பு நான் அடுத்து நடத்த போகிறேன். இது எதுக்கு கொடுத்தேன்னா, அந்த இலவச சோதிட வகுப்பு நடத்துறதுக்கு இந்த காரகத்துவம் கண்டிப்பாக முக்கியமாக தேவைன்றதுனால தான் முதல்ல உங்களுக்கு 12 பாவக காரகத்துவமும் கொடுத்துருக்கு. அது முடிஞ்சு இப்போ இன்றைக்கி 6வது கிரக காரகத்துவம். மொத்தம் 9 கிரகங்களில் 9 கிரகங்களில் 2 கிரகம் வந்து சாயா கிரகம்னுவாங்க. மீதி இருக்கிறது வந்து 7 கிரகம். இந்த 7 கிரகத்துடைய காரகத்துவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். 9ஐயும் கொடுக்குறேன். அந்த 2 ராகு கேதுடைய காரகத்துவம் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகம்னுவாங்க. அந்த நிழல் கிரகம் எங்கே போய் அது நிழல் என்ன பண்ணுறோன்னா, அது எந்த இடத்துல இருக்கோ அந்த அதிபதியை போல தான் அவங்க செயல்படுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக வந்து எந்த செயல்பாடுகளும் இல்லை. இப்போ நம்ம நடந்து போகிறோம்னா நம்மளுடைய நிழல் நம்ம கூட தான் வரும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நிழல் பண்ணோம். தனியாக நிழல் வந்து தனியாக எதுவும் பண்ணாது. அதனால் வந்து நிழல் கிரகம்ன்றதுனால அதுக்குன்னு தனி காரகத்துவம் இல்லை. இருந்தாலும் அது கெடும், அவ்வளோதான். அதனுடைய பெரிய காரகத்துவம் என்ன அப்படின்னா, ராகு கேதுக்கள் கெடுப்பார்கள். இதை நீங்கள் இதை வச்சுக்கலாம். அதனுடைய தனிப்பட்ட காரகத்துவம். மற்றபடி நல்லது செய்கிறதும் தீயது செய்கிறதும் வந்து அது சார்ந்திருக்கக்கூடிய, அது அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ வந்து குருவுடைய வீட்டில் ராகு இருந்தாருனாவே அப்போ அந்த குருவை போல் செயல்படுவார். அந்த ஜாதகத்துக்கு வந்து குரு என்ன பண்ணுவாரோ அதை வந்து ராகு மூலயமா செய்வார். அது சார்ந்திருக்கக்கூடிய சாரநாதன் எந்த சாரத்தில் இருக்காரோ அந்த சாரநாதனுடைய செயல்பாடுகள் அந்த ராகுவுக்கு இருக்கும். ராகுவுக்கும் கேதுவுக்கும்னு வைங்களேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகத்துடைய காரகத்துவமும் இந்த ராகு செயல்படுத்துவார். அதனால் இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட காரகத்துவன்றது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஆனால் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் அது செயல்படுறது அந்த தசா காலங்களில் செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ந்த கிரகங்களுடைய காரகத்துவத்துடைய செயல்பாடுகள் தான் இருக்கும்.
நீங்கள் இதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு அடிக்கடி இப்போ நான் இது வீடியோ போடுறேன். நல்லா தெரிஞ்சு இது பண்ணுங்கள். நான் இலவச சோதிட வகுப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சோதிடத்தை பற்றிய ஒரு புரிதலை உருவாக்குறதுக்கு தான் என்னுடைய வேலை. ஏன்னா சோதிடம் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து சோதிடம்னா என்ன அப்படின்ற ஒரு அடிப்படையாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள், கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. என்னடா காரகத்துவன்றது இதுன்றா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இதனுடைய வேல்யூ வந்து அந்த அடிப்படை சாதகம் சொல்லி கொடுத்து வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நன்றி, வணக்கம்.